வெல்கம் டு மிஸ்டர் ப்ரொஃபஸர் யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலமுருகன். சின்ன விஷயம் பெரிய சேஞ்சஸ். இந்த நாள் இனிய நாள் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இனிய வீடியோ என்னென்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி திரும்ப நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் க்ரியேஷனை வந்து நிறைய பேர் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கு திரும்பி ஒரு அப்டேட்டடாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று போடலாம் அப்படின்றதுக்காக இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது TNSWP போர்ட்டலில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, எடுத்த உடனே இந்த இன்வெஸ்டாருக்கு பதிலாக இண்டிவிஜுவலில் போயிட்டு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ். அது இன்னும் ஆன்லைனுக்கு வரல. ஸோ அவங்க அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்பயுமே இன்வெஸ்டார், ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்வெஸ்டாரில் தான் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் தட் ஃபஸ்ட் நேம், அப்ளிகண்ட் நேம் உங்களுக்கே தெரியும், உங்களோட நேம், உங்கள் லாஸ்ட் நேம், அதாவது உங்கள் இனிஷியல் எக்ஸ்பென்ஷன், டெசிக்னேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் வந்துட்டு ப்ரொப்ரேட்டர், அண்ட் டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அண்டு உங்களோட பேன் நம்பர். இஃப் இட் இஸ் கம்பெனினா கம்பெனி, இல்லை உங்களோட மெடிக்கல் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி உங்களுக்கு யூசர் ஐடியா இப்போ எதுவும் ஜென்ரேட் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் பண்ணிக்கும். தென் பாஸ்வேர்ட், உங்களோட விஷஸ். ஸோ இதில் இருக்க கேப்சா அப்படியே போட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஓடிபி தனித்தனியாக போகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைலுக்கு போகும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெயிலுக்கு வரும். ஸோ மெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மெயில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் லாகின் கொடுக்கலாம். ஸோ லாகின் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் யூஷுவல் இதே மாதிரியே நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதை வந்துட்டு வெப்பேஜில் உங்களுக்கு காட்டுறேன். பண்ண வேண்டியது என்னென்னா, நியூ ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டாஸ் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் ப்ரீஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். சும்மா உங்களுக்காக நான் நேம் க்ரியேட் பண்ணுறது. மெடிக்கல் ஷாப் சும்மா. ஸோ நம்மளது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா எஸ். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் பேங்க்குக்கு எதுக்காவது உள்ளே போகிறீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணணும் இப்போது. ஸோ இல்லை நான் இப்போ இதுக்கு எதுவும் போக மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் 0 வேல்யூவிலே போட்டுக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூ சப்போஸ் டு பி கோ இன்சைட் இன் இட் அண்ட் see yourself. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை எப்படி இது பண்ணலாம், உங்களோட ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ ஆகும், தோராயமாக நீங்கள் அதை வந்து ஒரு 50 to 60, ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 L வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 1.5 L. ஸோ ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும். அஃப்கோர்ஸ் தட் இது வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 20%, ஸோ 5 lakhs. ஸோ இப்போது ஒரு 25 lakhs வந்துட்டு நீங்கள் 25 lakhs நீங்கள் வந்துட்டு டர்ன் ஓவர் கொடுக்கலாம் தாராளம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 25 lakhs நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஒரு இதுக்கு வந்து ஃபர்னிச்சருக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா, மினிமமாக ஒரு 1.5 L வந்துட்டு தேவைப்படும். ஸோ அந்த 1.5 L வந்துட்டு நீங்கள் ஃபர்னிச்சருக்காக நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. நேம், சிட்டிஸ் பாலமுருகன், ப்ரொப்ரேட்டர். ஸோ அஃப்கோர்ஸ் என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்குது, 944305. இதில் இமெயில் ஐடி ஸ்ரீ பாலமுருகன் CSC gmail.com அண்ட் நம்பர் 52. நீங்கள் உங்கள் இதில் கடையோட அட்ரஸ் இல்லை உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம், பர்சனல் அட்ரஸ். இங்கே நீங்கள் மேக்ஸிமம் பர்சனல் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் தரணும், ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் கடலூர் ஓல்ட் டவுன் போடுறேன். கடலூர் 07003. ஸோ ஜஸ்ட் பின்கோட் கொடுத்த உடனே இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேட் ஆகிடும். ஸோ
ஸோ மிஸ்டர் ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஷாப், நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ உங்களோட மெடிக்கல் ஷாப். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த டீட்டெயில்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் ப்ரப்போஸ் டு பி செட்டப் இன் மெடிக்கல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்த செகண்ட் இந்த பேஜ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ஃபில் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். ஸோ you're supposed to be very conscious in while doing this page. So Mr. Professor medical shop, door number 56 நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டேக்ஸ் ரெசிப்டில் என்ன ஸ்ட்ரீட் வருது, உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் என்ன ஸ்ட்ரீட் வருதோ அந்த டோர் நம்பர் அங்கே போடணும். அதே மாதிரி அங்கே டோர் நம்பர் இருக்கணும். டேக்ஸ் ரெசிப்டில் என்ன டோர் நம்பர் இருக்கோ அந்த டோர் நம்பர் போடுங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்டில். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் வந்துட்டு என்ன ஸ்ட்ரீட் அதில் மென்ஷன் ஆகிருக்கோ அது போட்டுக்கலாம். இப்போ நான் மெயின் ரோடு சும்மா நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ பின்கோட் 607003. ஸோ கொடுத்த உடனே இங்கே கடலூர் வந்துச்சு. நான் கடலூர்னே சூஸ் பண்ணுறேன். வில்லேஜ் நேம் நீங்கள் டவுன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட எது என்னவோ அதை அப்படியே கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நான் ஜஸ்ட் திரும்பி கடலூர்னு கொடுத்துரு. ஓன் லேண்டாக இருந்தால் ஓன் லேண்ட் கொடுக்கலாம். இல்லை லீஸ் லேண்ட் அதர் தென் சிப் கார்டு ரெண்டலுக்கு வேறு எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இதை இங்கே கொடுத்துக்கலாம். ஓனாக ரெண்டலாக. ஸோ ரெண்டல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் சர்வே நம்பர் தெரிஞ்ச சர்வே நம்பர் போடுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இதை வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் இங்கே ஆட் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு ரீசனாக கேட்கும். ஸோ லொக்கேஷன் ஆஸ் இட் இஸ் முனிசிபாலிட்டியாக இதுவாகன்றது நான் முனிசிபாலிட்டி போடுறேன். ஸோ அகெயின் கடவுள் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ப்ரொப்ரைட்டர். இங்கே நீங்கள் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ், அதர் பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், இது என்ன உங்களுக்கு இதுவாகுதோ சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் உதயம் நம்பரை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இது வந்துட்டு ப்ரொப்ரைட்டர் கன்சர்னாக நீங்கள் இதை வந்து உதயம் நம்பர் போடலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது எப்பயுமே ப்ரெசன்ட் டேட் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதை ஃப்யூச்சர் டேட்டும் போட முடியாது, பாஸ்ட் டேட்டும் போட முடியாது. ஸோ இது வந்துட்டு உங்களோட பேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெப்ளிகேட் ஆகிடும். தென் உங்களோட கான்டாக்ட் நம்பர் and உங்களோட மெயில் ஐடி. சேவ் அஸ் ஏ டிராஃப்ட். இப்போ இதை டிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை பண்ணியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் காட்டும். ஸோ செகண்ட் பேஜ் இது அப்படியே இந்த இடம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ திரும்ப இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இது கொடுக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஆனுவல் லீஸ் ரெண்ட் ஃபார் த லேண்ட். இது நீங்கள் மேபி அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ரெண்டலுக்காக நீங்கள் எடுத்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சிப்கார்ட் லேண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எப்படின்றத நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு ட்ரக் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 years வேலிட். ஸோ அதனால் 5 years வந்துட்டு லீஸாக தான் போட சொல்லுவாங்க, இல்லை ரெண்டல் மாதிரி போட சொல்லுவாங்க. ஸோ 5 years லீஸ் மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மாதத்துக்கு இப்போ தோராயமாக ஒரு, இல்லை நீங்கள் லீஸ் மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 lakhs கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். எத்தனை வருஷம் லீஸ் பீரியட் வந்து 5 years. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 lakhs போது 25 lakhsக்கு அதுவே வந்துட்டு கால்குலேஷன் பண்ணிச்சு. ஆனுவல் லீஸ் ரெண்டல் ஃபார் த பில்டிங். இல்லை நான் இதுக்கு வந்துட்டு லீஸு இது பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் ரெண்டலும் வந்துட்டு இன்னொரு இடத்த ரெண்டல் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இந்த லீஸ் மேலே இருக்கிற லீஸே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, வேறு எதுவும் எக்ஸஸாக நான் எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி நான் 0 தான் கொடுப்பேன். அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ். அது ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு 1.5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 35,000 ஒரு பிசி ப்ளஸ் ஒரு பிரிண்டர் அண்ட் சிசிடிவி இதெல்லாம் வைக்கும் போது அரௌண்ட் ஒரு 70 to 80,000 வந்துட்டு வந்துடும். ஸோ 80,000. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு
இதில் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஆல்மோஸ்ட்டு இப்போ ஹோல்சேலாக இருந்ததுன்னா ஹோல்சேலாக மெட்டீரியல் நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ வண்டி யூஸ் பண்ணுவோம், என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 2 lakhs கொடுத்துக்கலாம். 50,000 போட்டுக்கலாம். 2 lakhs ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்ளிகண்ட் எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் நம்மளுக்கு கிடையாது. எந்த எக்யூப்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெடிக்கலில் சில நேரங்களில் பிபி செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு 50,000 நீங்கள் அதில் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்றது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. வேஸ்டேஜ் காஸ்ட், ஃபெசிலிட்டி காஸ்ட் நம்மளுக்கு வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட் எதுவும் கிடையாது. ஜென்ரேட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 50,000 to 1 lakh நீங்கள் போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இது கெப்பாசிட்டி பவர் காஸ்ட் இங்கே ஒன்றும் கிடையாது. அதர் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ கடைக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக வந்துட்டு ஒரு 35,000 வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடாக நம்மளுக்கு செலவாகும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேபர் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸட் அசெட் காஸ்ட் வந்துட்டு ஒரு 50,000 கொடுத்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஃபிக்ஸட் அசெட் மேபி ஏதாவது வாங்கி போகிறது, இந்த பாக்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 50,000 போட்டுக்கலாம். ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அரௌண்டு வந்துட்டு ஒரு 25,000 நீங்கள் போட்டுக்கோங்க. மேபி இதுக்கு மேலே ஆகலாம். ஸோ 50,000 போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் அதர் இன்க்ளூடிங் ஒர்க்கிங் கேபிட்டல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடல. ஸோ இந்த வேல்யூ இது வந்துட்டு உங்களோட டர்ன் ஓவர் இது. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ லோனுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் தான் காட்டுறீங்க. இது உங்களோட பேனில் எந்த இடத்துலையும் போய் லிங்க் ஆகாது. ஸோ நோ வரி. ஸோ தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனி ரோல் அப்படின்றது உங்களோட இதில் வந்துட்டு யார் வரா ஒரு ஆள் தான், ஃபார்மசிஸ்ட். நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் 0. ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு அது இல்லை. மெடிக்கல் ஷாப் இதில் வந்து 477 ரீட்டைலுக்கு. இஃப் இட் இஸ் ஹோல்சேலாக இருக்குது அப்படின்னா 466. இது அதர் தேன் ஸ்பெஷலைஸ்டு ஹோல்சேல். ஸோ நான் வந்துட்டு இப்போது ஹோல்சேலில் ரீட்டைல் தான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரீட்டைலையும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் மெடிக்கல் ப்ராடக்ட் சேல்ஸ், மெடிக்கல் சேல்ஸ். ஓகே, ஸோ இதை ஆட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே போய் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் உங்களோட பேர், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஏஜ் அண்டு எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன, இது வந்து டெசிக்னேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ரொப்ரேட்டர், உங்கள் ப்ராஜெக்ட் நேம் இல்லைனா ஷாப் நேம் என்ன, ப்ராஜெக்ட் அட் எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சர்வீஸ் தான் நம்மளுது. ஸோ சர்வீஸ் வந்துட்டு ரீட்டைல் மெடிக்கல் ஷாப். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சைன் பண்ணி இதே பேப்பரை நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க 100 rupees நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னு. இஃப் யூ வில்லிங் தென் கோ ஹெட். அதர்வைஸ் நீங்கள் இந்த 100 rupees ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண அவசியம் இல்லை. இதே டாக்குமெண்ட்டை ஒரு பச்சை பேப்பரில் எடுத்து நீங்கள் இதை அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இது கொடுத்துட்டு இங்கே சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோடய கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது குறைஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை என்னோடய ஆஃபீஸ் இங்கே தான் கடலூர் ஓட்டி. ஸோ தாராளமாக வாக்கின் பண்ணுறதுனால வாக்கின்